ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். டுடே நான் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தும் 8th தமிழ் நியூ புக் இயல் 3ல் நோயும் மருந்தும் அந்த டாபிக் பார்த்தோம். அதோட புக் பேக் ஆன்சர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நோயும், அதாவது வருமுன் காப்போம், அந்த டைட்டில் நம்ம பார்க்கலாம். உடல்நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல்நலம் என்பது என்னது? பிணி இல்லாமல் வாழ்தல். அதுதான் உடல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நோயோட வகை எத்தனை? நீலகேசி குறிப்பிடுது 3 வகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை ப்ளஸ் உண்டார். அதுதான் இவை உண்டார். அடுத்தது 4th கொஸ்டின் பார்க்கலாம். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தாமினி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இதோட புக் பேக் ஆன்சர் முடியுது. நம்ம அடுத்தது எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் இயல் 3ல், அதாவது 8th தமிழ் நியூ புக் இயல் 3 அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வருமுன் காப்போம். இந்த வருமுன் காப்போம் அப்படின்னா எது ஒன்றும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. யார்? நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருப்பார். நம்ம ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது கொடுத்துட்டு பழமொழி, முதுமொழி, புதுமொழி அப்படிலாம் ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது என்னது? பழமொழி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறிப்பிடுறாங்க. நம்ம பாடல் பார்க்கலாம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. அதாவது உடலில் உறுதி இருக்கிறவங்க உலகத்தில் மகிழ்ச்சி உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதையும் மனப்பாட பாட்டாக இருக்குது. இந்த பாட்டில் எது வேணால் கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த பாடல் இடம் பெற்றுள்ளது எந்த தலைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் தான் இது அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். அதாவது இதை பாருங்கள். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடல், உலகில், அதுக்கப்புறம் இடம், இனிய, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் நோய் அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். 2வது பாட்டு பாருங்கள். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உடல் உறுதியற்ற ஒரு நோயாளிக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட கருத்து. அடுத்து 2வது பாட்டு நம்ம பார்க்கலாம். சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கிற எல்லா இடங்கள்லையும் சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறோம், நாள்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும், தூய்மையை போற்றி பாதுகாத்தீங்க அப்படின்னா நீடித்த வாழ்நாளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது 3வது பாட்டு. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அட்லீஸ்ட் இந்த 3 பாட்டையாச்சும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மனப்பாட பாட்டாக இருக்குது. அந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கிறது. இதில் எதனா 2 லைன் எடுத்து கொடுத்துட்டு யாரோட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அதாவது காலையும் மாலையும் நடைப்பயிற்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்க நடைப்பயிற்சி செஞ்சு நல்லா காற்றை சுவாச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள நோய் அணுகாது. யமன் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க காலை தொட்டு வணங்கிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு தான் இந்த இடத்துல கவிமணி குறிப்பிடுறாங்க. அடுத்த பாட்டு பாருங்கள். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. அதாவது நீ சாப்பிட்ற உணவு கூழாக இருந்தாலும் என்ன பண்ணு அப்படின்னா குளிச்சுட்டு சுத்தமாக குடி. அதுக்கப்புறம் ஏழையே இருந்தாலும் இரவில் நல்லா உறங்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல்.
அதாவது மட்டு அப்படின்னா என்னென்னா அளவுக்கு அதிகமாக உணவை உண்ணாமல் என்ன பண்ணு கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதான் மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். அதாவது திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். கொஞ்சமாக சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிட்டு நோய் வந்து திட்டுமுட்டாடி அதாவது தடுமாற்றம் ஆகி பாயில் படுத்துருவீங்க நிறைய சாப்பிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அளவாக உண்ணாமல் நீங்கள் அதிகமாக உண்டிங்கன்னா செரிமானம் ஆகாமல் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகிடுவீங்க அப்படின்றது தான் வந்து இதோட அர்த்தம். அடுத்தது பாருங்கள், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயதும் தருமப்பா. இப்போ சுண்ட அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா நன்கு பசித்ததுக்கப்புறம் வந்து உணவை உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நன்கு பசித்ததுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே. அதாவது வையம் அப்படின்னா இந்த இடத்துல உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம், மட்டு அப்படின்னா வந்து அளவாக சாப்பிட்ணும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது இதை குறிப்பிட்டவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வருமுன் காப்போம் அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருக்காரு. இதில் பொருள் பாருங்கள், நித்தம் நித்தம் அப்படின்னா என்னென்னா நாள்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பொறுத்துக்கவில் கேட்பாங்க. மட்டு அப்படின்னா அளவு, சுண்ட அப்படின்னா வந்து நன்கு அப்படின்னு அர்த்தம், வையம்னா உலகம், பேணுவையல் அப்படின்னா வந்து பாதுகாத்தல், திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். இந்த பாடலோட பொருள் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்வை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வரவங்களுக்கு நோய் அணுகாது. அவர் உயிரை வந்து யமம் பிடிக்க வந்தாலும் காலை தொட்டு கும்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூழாக இருந்தாலும் வந்து குளிச்சுட்டு குடிங்க. நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் வந்து நன்றாக உறங்குங்க. அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டிங்கன்னா செரிமானம் வந்து நாள்தோறும் நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பின் உண்பது நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 100 ஆண்டு வாழ வைக்கும் அரிய உடல்நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை நீங்கள் அறியுங்க. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ்பெற வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இல்லை நூல்வெளி பாருங்கள், நூல்வெளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா குமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. இதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம், கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய விநாயகனார். இவர் தான் வந்து கவிமணி அப்படின்னு போற்றப்படுறாரு. கவிமணி பிறந்தது எங்கே அப்படின்னு கேட்கலாம், குமரி மாவட்டம் தேரூர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. இதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான். திடீர்னு கேட்டுருவாங்க, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு 36 ஆண்டு வந்து இவர் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின நூல்கள் வந்து என்னென்னு பாருங்கள், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கயம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அதாவது வருமுன் காப்போம் அப்படின்ற கவிமணியோட பாடல் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மலரும் மாலையும் அப்படின்ற நூலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் வச்சுருக்கேன், ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆசிய ஜோதி, மருமகள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை இதெல்லாமே இவரோட நூல்கள். இந்த உமர்கயம் பாடல்கள் என்றது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உமர்கயம் பாடல்கள் வந்து மொழிபெயர்ப்பு நூல். மலரும் மாலையும் அந்த தலைப்பிலிருந்து தான் வருமுன் காப்போம் அப்படின்ற பாடல் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கதை பார்க்கலாம். ஆசியாவிலேயே சிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மருமகள் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆப்போசிட்டாக சொல்கிறேன்னா
மருமகள் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை பொழுதில் என்ன பண்ணுறாங்க, மலரை வச்சு மாலை கட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, கதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா, கதர் பிறந்த கதை, கதர் துணி வந்து எப்படி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளும் மாமியாரும் கதை பேசிக்கிறாங்க. உடனே நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமர் கய்யாமோட பாடல்களை வந்து மாமியார் வந்து பாடுறாங்க. இது ரெண்டையும் பாடிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, மலரை வச்சு மாலை வந்து தொடுக்கிறாங்க. அப்படி தொடுத்துக்கிட்டே வந்து கதை பாடிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஆசியாவிலேயே சிறந்தவங்க மருமகள் மாமியார் அப்படின்னு சொன்னேன்னா, ஆசியா அதுதான் ஆசிய ஜோதி, மருமகள் மாமியார் மருமகள் வழி மான்மியம் அதுதான் மருமகள் மாமியார். என்ன பண்ணுறாங்க, மலரை வச்சு மாலை கட்டிக்கிட்டே கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, இந்த மலரை வச்சுக்கிட்டே மாலை கட்டுறாங்க. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலரும் மாலையும். என்ன கதை சொன்னாங்க, கதர் எப்படி பிறந்துச்சு, கதர் எப்படி உருவாச்சு அப்படின்னு கதை சொன்னாங்களா, கதர் பிறந்த கதை. அதுக்கப்புறம் மாமியார் என்ன பண்ணுறாங்க, உமர் கய்யம் பாடல்களை வந்து பாடுறாங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. ஏன்னா வச்சுக்கிங்களேன், இந்த நூல் வந்து மறக்காமல் இருக்கும். அப்போ நமக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைனாலே என்ன வரும், ஆசியாவிலே சிறந்தவங்க யார் யார், மாமியாரும் மருமகளும் தான் அப்படின்றது ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த கதை வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும். இதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட மொழிபெயர்ப்பு பாடல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொழிபெயர்ப்பு நூல் வந்து உமர் கய்யம் பாடல்கள். அதுதான் வந்து இவர் வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். மீதி எல்லாமே இவரோட பாடல்கள் தான். மொழிபெயர்ப்பு நூல் ஒன்று தான், உமர் கய்யம் பாடல்கள். அதுக்கப்புறம் வருமுன் காப்போம் என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது, மலரும் மாலையும். இதோட வந்து இந்த பாட்டு நூல்வெளி முடியுது. நம்ம அதுக்கப்புறம் வந்து புக் பேக் வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த பாக்ஸில் செகண்ட் ஒன், சுகாதாரம் பற்றிய பழமொழிகளை தொகுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பழமொழி. திடீர்னு எடுத்து கொடுத்துட்டு கேட்கலாம், பழமொழி, முதுமொழி, இனிமையான மொழி அப்படிலாம் சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடும்ன்றது பழமொழி. காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் வந்து வையம் போற்ற வாழ்ந்தார். ஆப்ஷன் பி. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் ப்ளஸ் எல்லாம், அதுதான் வந்து நலமெல்லாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், இடம் ப்ளஸ் எங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இடமெங்கும். ஆப்ஷன் சி, அதான் வந்து இடம் ப்ளஸ் எங்கும் அப்படின்றத பிரித்து எழுத கிடைக்கிறது இடமெங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இயல் 3ல் 8th தமிழ் நியூ புக் இயல் 3ல் செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வருமுன் காப்போம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோடது. இது மலரும் மாலையும் அப்படின்ற நூலில் இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. நான் சொன்ன கதையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேளுங்க. மனப்பாட பாட்டு எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து 2 லைன் கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம் பெற்றுள்ளது, இல்லை இந்த பாடலை எழுதியவர், அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வந்து படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததில் நம்ம வந்து தமிழர் மருத்துவம் பற்றி பார்க்கலாம் இயல் 3லேயே. தேங்க்யூ.